ஆனால் இது என்ன ஊருண்ணே? ஈரோடுங்க. ஆனால் ஈரோட்டில் வர 18ஆம் தேதி விஜய் பேச போகிறாரு. நீங்கள் வரவேற்கிறீங்களா அவர் கூட்டத்தை, இல்லை எதிர்க்கிறீங்களா? அவர் வருகை எப்படின்னு பார்க்குறீங்க? அவர் வரவேற்கிறேங்க. ஏன்னா இன்றைய சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வர்றது ரொம்ப ஒரு விருப்பமாக தான் இருக்குங்க. வரவேற்கத்தக்கதாங்க அது. அவரோட அரசியல் ஈரோட்டு மாவட்டத்துக்கு தேவைப்படுதா? கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. ஆனால் ஈரோட்டில் என்னென்ன அவர் எதை பற்றி பேசுவார், எதை எதிர்பார்க்குறீங்க ஈரோட்டில்? அவர் எதை பற்றி பேசுவார்னு அவரோட மனநிலைக்கு தான் தெரியுங்க, நமக்கு தெரியாதுங்க அதை பற்றி. ஈரோடுங்க. ஆனால் விஜய் ஒரு 18ஆம் தேதி இங்கே பேசுறதா இருக்காரு. நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களாண்ணா? ஆதரிக்கிறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க, அதனால் அதை ஆதரிக்கிறோம். ஆமாம், உண்மையை தெளிவாக பேசுகிறாருங்க. அது ரொம்ப பிடிச்சது. இது இப்போலாம் அதாவது இப்போ இருக்க அரசியலோட அவர் நல்ல ஒரு செய்வாருங்க, ஒரு நம்பிக்கை நல்லா நேமுங்க, நல்லபடியாக செய்வாருங்க. எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது, வந்தால் நல்லாயிருக்கும், சிஎம்மாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஈரோட்டு மாவட்டத்துக்கு அவரோட அரசியல் தேவைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வேணுங்க, கண்டிப்பாக. அதாவது எம்ஜிஆர் அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் அவர் தான் ஒரு நல்ல தலைவராக எனக்கு தெரியுது. நல்ல தலைவராக எங்கள் ஆட்டோ சென்ட் சார்பாக நான் தெரிவிக்கிறேங்க. ஒரு நல்ல சிறந்த தலைவராக நாங்கள் தெரிவிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆமாங்க. அவர் அரசியல் மாற்றம் தருவாராண்ணா? கண்டிப்பாக கொடுப்பாருங்க, கண்டிப்பாக கொடுப்பார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என்னென்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே நிறைய மாற்றம் வேணுங்க, எல்லா மாற்றம் வேணுங்க. மாற்றங்கள் நிறையா இருக்கணும். நிறையா தப்பு நடக்குதுங்க. நிறையா கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, பாட்டிலுக்கு சைடில் பாட்டில் விடுறாங்க. அந்த மாதிரி நிறையா ஒரு தொழில் வளம் இல்லாமல் இருக்குது, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. எல்லாம் தள்ளு வண்டிக்காரங்க, ஆட்டோக்காரங்க, இந்த தொழிலாளர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க அன்னாடி குழுவில். அதெல்லாம் அவர் வந்தாலும் ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பாங்க. நன்றி தம்பி. இது என்ன ஒரு? ஈரோடுங்கண்ணா. வர 18ஆம் தேதி ஈரோட்டில் விஜய் பேச போகிறாரு இல்லையா? இது நீங்கள் வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? வரவேற்கிறேண்ணா. காரணம் திமுக தானே, ஆட்சி சரியில்லைண்ணா, பரம்பரை ஆட்சி நடக்குது. அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது, அதெல்லாம் பேடாக இருக்குது. இப்போ உங்கள் மாவட்டத்துக்கு, ஈரோடு மாவட்டத்துக்கு அவரோட அரசியல் தேவை நினைக்கிறீங்களா? விஜய் அரசியல் கண்டிப்பாக தேவைப்படணும். அவர் கண்டிப்பாக தேவைப்படுதுங்கண்ணா. இப்போ இந்திக்காரங்களாம் அதிகமாக இருக்குங்காட்டி வேலை வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் ஜாப் யாரும் கிடைக்க மாட்டேங்குதுங்கண்ணா. இதுக்கெல்லாம் ஆட்சி மாறினா தான் ஏதோ ஒரு இது கிடைக்கணும் கண்டிப்பாக. விஜய் அரசியல் தேவைன்றீங்க? ஆமாண்ணா, கண்டிப்பாக அரசியலுக்கு தேவைண்ணா. விஜய் தமிழ்நாட்டில் மாற்றம் பண்ணோம் அப்படின்னா, இல்லைன்னா உங்கள் மாவட்டத்தில் மாற்றம் பண்ணனா என்ன பண்ண நினைக்கிறீங்க? நான் எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோட்டணும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா சில பேர் இருக்காங்க பரம்பரையாக அது இதுன்னு நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் டிவிக்கே வந்துச்சுன்னா சோசியலாக இருக்கும், எல்லாமே சமூகம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அக்கறை தான். டிவிக்கே கண்டிப்பாக ஜெயிக்கணும் 2026. ஓகே, ஓட்டு டிவி கேட்கலாம், ஓட்டு டிவி கேட்கணும். ஓகே. ஆனால் என்ன ஒன்று இது? ஈரோடு. ஆனால் இப்போ விஜய் வர 18ஆம் தேதி இங்கே பேச போகிறாரு. நீங்கள் வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இல்லை வெறவேற்கிறதா. எல்லாம் வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் தான் நாங்கள் எல்லாமே. வரவேற்கிறீங்க? வரவேற்கிறது தான். எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்க விஜய்? ரொம்பவே எதிர்பார்க்குறோம். நாங்கள் சின்ன வயசுல அவரை தான் பார்த்து வளர்ந்துருக்கோம், அதனால் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் அவர் அரசியல் பிடிச்சிருக்கா? பிடிச்சதா இருக்குது. எல்லோரும் இப்போ தானே வந்திருக்காங்க, ஃபஸ்ட் டைம். அதனால் இப்போ பார்க்க வேண்டியதான். இதுக்கு மேலே தான் ஃபஸ்ட் டைம் எல்லாம் தவறுகளாக சரி பண்ணிக்குவார்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஈரோட்டு மாவட்டத்துக்கு அவருடைய அரசியல் தேவையா? கண்டிப்பாக தேவை தான். ஈரோடு மாவட்டத்துக்கு இல்லை, இப்போ சுச்சுவேஷனுக்கு எல்லாத்துக்குமே தேவை தான். எல்லாத்துக்குமே தேவை தான். அப்போ வரணுன்றீங்க? கண்டிப்பாக தான். நன்றிண்ணா. அது ஒரு ஆசை தான், வந்தால் நல்லா தான் இருக்கும். தேங்க்ஸ். நீங்கள் போவீங்களா? கண்டிப்பாக போகிறது தான். உங்களுக்கு பயம் இருக்காதா? கரூரில் ஒரு விபத்து ஆயிடுச்சு, அதெல்லாம் எதிர்பாராமல் நடந்தது. ஒரு விஷயம் அப்படி தப்பாக நடந்துக்க நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் எல்லாத்தையும் அதை சொல்லக்கூடாது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான், போகிறதும் போகாததும். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால நம்ம தான் அவர் தான் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்மளே அவர் அப்படி ப்ளேம் பண்ணக்கூடாது. அவரே கவர்மெண்ட்டோ அவரும் சொல்லலை என்னை நீங்கள் கம்பல்சரி பாருங்கன்னு. அவர் வராருன்னா போய் பார்க்குறதும் பார்க்காது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அதை கொண்டு போய் அவர் மேலே நம்ம போடக்கூடாது. அப்போ நீங்கள் போவீங்க? கண்டிப்பாக போகிறது தான். போயிட்டு என்னால் எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ இருந்துட்டு நான் வந்துடுவேன். என் சேஃப்டி என்னோடது. ஆனால் இது எந்த ஊருண்ணே? ஈரோடுங்க. ஆனால் வர 18ஆம் தேதி விஜய் மிகப்பெரிய ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அவர் வருகையை நீங்கள் எதிர்க்கிறீங்களா, இல்லை ஆதரிக்கிறீங்களா? வரவேற்கிறோம். வரவேற்கிறேன். காரணம் ஒரு நியூ கம்மர் வரட்டுமே, புதுசாக அவங்களும் டஃப் கொடுப்பாங்கள்ல. அதிமுக திமுகவுக்கு அவங்க ஒரு சித்தாந்தத்தை பேசுவாங்க. அவங்க ஒரு சித்தாந்தம் ரீதியில் இல்லாட்டா கூட ஒரு காம்படிட்டர் இருக்கணும் தானே. அப்போ தானே அவங்க 2 பேர் செஞ்சது இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. சீமார் பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறாரு. அது மாதிரி விஜயும் ஒரு காம்படிட்டராக வந்தால் நல்லது தானே. ஆனால் இப்போ விஜய் அரசியல் ஏற்புடையதாக இருக்கா உங்களுக்கு? எல்லாருமே ஏற்புடையது தானே. யார் வந்தாலும் அவங்க அரசியல் நிற்கணும். அவங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க, அவர் என்ன மாதிரி அவருக்கு உண்டான ஸ்டஃப் இருக்குது, அவருக்கு என்ன மாதிரி அரசியல் புரிதல் இருக்குது, எல்லாமே களத்துக்கு வந்தால் தானே ஒவ்வொன்றா வெளிப்படும்.
ஆனால் விஜய் செய்யும் அரசியல் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? கட்டாயம் புரிஞ்சிக்க முடியுது. சித்தாந்த ரீதியாக எல்லாம் ஒன்றா இருந்தாலும் அவர் ஊழல்லேருந்து வேறுபடுறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அப்புறம் அவருடைய டேலண்ட் என்னென்னு பார்க்கணும், அப்புறம் அவர் ஊழல் செய்கிறாரா, என்ன பண்ணுறாரு, கரெக்டாக நிர்வாகத்தை நடத்துகிறாரா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்தா தானே தெரியும். நேர்மையான அரசியலை கொடுப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா விஜய்? நேர்மையாக கொடுத்தா தானே அவர் நேர்மையாக இல்லையான்னு தெரியும். இது நாள் வரைக்கும் அவர் எப்படி நேர்மையாக இருந்திருக்கார் இல்லையா, அந்த மாதிரி இதே மாதிரி நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அவருக்கு. கொடுத்துட்டு அவர் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி தெரியும்? ஒருத்தர் ஜெயிக்கிறானா இல்லையானா முதல்ல காம்படிஷனில் கலந்துக்க வைக்கணும், அவருக்கு தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் வேணால் நம்ம பார்ப்போமே. ஆனால் அவர்கிட்ட கூட்டணி வராங்களா, அதை பற்றி உங்களுக்கு கருத்து இருக்கா? யார் இப்போ கூட்டணி வந்திருக்கா? செங்கோட்டி வந்து இணைஞ்சிருக்காரு. அவர் அதிமுகவில் விலக்கப்பட்டவர், தனியாக இருந்தவர். சரி, இப்போ விஜய் வந்து ஒரு பூஸ்டராக வந்திருக்கார், அவ்வளோதான். அவர் இணையில ஏதாவது நாளைக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி அவர் எப்படி சரி என்ன பிரச்சனை வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சியில் பிளவு அப்படி தான் வரும்னு நினைக்கிறீங்களா? கட்சியில் பிளவு வராது. ஏன் வராதுன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் வந்து ஒரு இண்டிவிஜுவல். அவர் வந்து விஜயினுடைய கருத்துக்களை ஏற்று இணைஞ்சிருக்கிறாரு. நாளைக்கு அவர் பிரிஞ்சாலும் அவர் மட்டும்தான் பிரிய போகிறாரு, விஜய் வந்து பிரிய போகிறதில்ல. ஏன்னா விஜய் தான் சித்தாந்தம், விஜய் தான் தலைவர், விஜய் தான் எல்லாமே. அந்த இதில் எல்லாம் கூட்டணி ஒன்றும் இதில் கிடையாது. அவருடைய பிரின்சிபல் மட்டுமே அங்கே விஜயினுடைய குரலாக ஒலிக்க போகுது. அவர் கட்சியாகவே இருக்கார். டோட்டலே அவர் தான் கொள்கை அப்படின்னு கேட்டால் விஜய் தான் கொள்கை, விஜய் தான் எல்லாமே. அவர் தான் தலைவர், அவர் தான் வழிநடத்த போகிறார். நன்றி. ஆனால் இப்போ விஜய் வர 18 இங்கே வந்து பேச போகிறாரு, நீங்கள் வரவேற்கீங்களா எதிர்க்கீங்களா? கண்டிப்பாக வரவேற்பு சார். காரணம் அவர் தான் வரணும்னு ஒரு டிசிஷன். எந்த அளவுக்கு நான் விஜய் எதிர்பார்க்குறீங்க ஈரோட்டில் நிறையவே எதிர்பார்க்குறேன் சார். நிச்சயமாக அவர் தான் வருவார். ஆனால் இப்போ கரூரில் பெரிய விபத்து ஆகிடுச்சு, அதை தாண்டி சதி சார், சதி பக்காவாக செஞ்சுருக்காங்க. டிஎம்கே தான் செஞ்சுருக்கு, வேறு யாரும் கிடையாது. கண்டிப்பாக சதி செஞ்சுருக்காங்க. சதி பக்கா சதி, திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க சார். திட்டம் போட்டு வரலாறு செஞ்சுருக்காங்க அவங்க. இது அவர் செய்வார், இது அவர் செலவு பண்ணி அவர் செய்வாரா? வாய்ப்பு கிடையாது. ஆனால் வாய்ப்பு அவர் தான் செஞ்சுருக்காரு. ஆனால் இப்போ மக்களுக்கு பயம் இருக்காது இந்த கூட்டத்துக்கு வரதுக்கு, ஈரோடு கூட்டத்துக்கு? கண்டிப்பாக பயம் இருக்காது சார். அந்தளவுக்கு வெற்றி கிழமை கரெக்டாக செஞ்சிருவார். பாதுகாப்பு பயங்கரமாக இருக்குது, எல்லா பக்கமும் பாதுகாப்பு இருக்குது. பயம் இல்லாமல் வரலாம், கண்டிப்பாக தில்ல வரலாம், யார் வேணாலும் பிள்ளை எல்லாமே கூப்பிட்டு வரலாம், அது கேரண்டி. எந்த அசம்பாவிதம் இந்த வாட்டி நடக்காது. கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி. அந்த வாய்ப்பே இல்லை. நன்றிண்ணா. அக்கா, வர 18ஆம் தேதி விஜய் வந்து இங்கே பேசத்தான் இருக்கார் ஈரோட்டில். நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்களா எதிர்க்கீங்களா? நான் வரவேற்கிறேன். காரணம் வந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே அவர் ஃபேன் தான். அண்டு எங்களோட தமிழ்நாட்டில் யூத்தோட ஓட்டு எல்லாமே 2026 விஜய்க்கு மட்டும்தான் விழுவும். நன்றிக்கா. அண்ணன் தான் சிஎம். கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவாரா? கண்டிப்பாக ஆயிடுவார். நம்பிக்கை இருக்கா ஆயிடுவார்? இப்போ இந்த இயர் இல்லைனாலும் அவர் கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார். அக்கா, என்ன ஊருக்கா இது? ஈரோடுங்க. அக்கா, இங்கே 18ஆம் தேதி விஜய் கூட்டம் மட்டும் பேச போகிறாரு, அதை வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? வரவேற்கிறோம். காரணம் மாற்றம் வந்தால் நல்லது தானே. மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். விஜய் மாற்றம் கொடுப்பாராக்கா? தெரியல, எதிர்பார்ப்போம். வாய்ப்பு கொடுப்போன்றீங்க. ஆனால் விஜய் அவர்கள் 18ஆம் தேதி இங்கே ஈரோட்டில் வந்து பேசத்தான் இருக்கார் இல்லையா, நீங்கள் வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? உங்கள் மாவட்டத்துக்கு வராரு. கண்டிப்பாக வரவேற்கிறோம். புதுமைகள் வரதை எல்லாரும் வரவேற்கிறோம். கண்டிப்பாக வரணும். வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், வரணும், கண்டிப்பாக வரணும். புதுமையாக ஏதாவது செய்யணும், புதுமையை பழமையை போக்கி புதுமையை கொண்டாடணும் ஏதாவது. ஆனால் இப்போ நீங்கள் விஜய் எம்ஜிஆர் ரசிக்கிறானே? ஆமாம், எம்ஜிஆர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் முன்னாடி அதான் பார்த்தேன் உங்கள் பின்னாடியே இருக்குது. இப்போ முன்னாடியே மக்கள் எழுதி. ஆமாண்ணே. ஆனால் இப்போ எம்ஜிஆர் வந்து நடிகராக வந்து ஆட்சி பிடிச்சாரு. இப்போ விஜயும் அதே போல் நான் எம்ஜிஆர் போல் வருவேன்னு சொல்கிறாரு. வர முடியுமாண்ணே? எம்ஜிஆர் போல் யாரும் வர முடியாது. வரத்துக்காக முயற்சி பண்ணலாம், அதை வரவேற்கணும். அதனால் வரத்துக்காக முயற்சி பண்ணலாம். மக்கள் தேவையை பூர்த்தி செய்யணும். இப்போ இருக்கிற அரசியல் யாருமே புரிஞ்சிக்கல, மக்கள் சூழ்நிலையை புரிஞ்சிக்கல. விஜய் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி செய்தாருன்னா நல்லாயிருக்கும், எதிர்காலம் நல்லாயிருக்கும். தன்னை எம்ஜிஆர் போல வருவேன், எம்ஜிஆர் போல நல்லது செய்வேன் அப்படின்றாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? வந்து செஞ்சால் தானே சொல்ல முடியும். எம்ஜிஆர் வந்து அவர் பிறக்கும் பொழுதே கஷ்டத்துலேருந்து வந்தார். அதனால அவருக்கு ஏழையினுடைய கஷ்டம்னா என்னென்னு தெரியும். எனக்கு தெரியும். நான் திமுகவிலிருந்து மறுபடியும் எம்ஜிஆர் வந்தப்போ எம்ஜிஆர் கூடவே வந்தவன். எனக்கு 70 வயசு ஆகுது. இது சந்தையாக இருக்கிற காலத்தில் நான் இங்கே இருக்கிறேன். இது சந்தை, இது செவடாம்பி பஸ் செட்டு. சினிமா கூட இருக்குது பார்த்தீங்கன்னா செவடாம்பி பஸ் செட்டு. அதுக்கு பின்னாடி தான் என் வீடு.
கலைஞர் தான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சார். எத்தனையோ முறைகள்லாம் பார்த்துருக்கோம், மாற்றம் வந்தது. அவர் சில நல்லதுகள் செஞ்சார். அதே மாதிரி இப்போ இவர் வந்து செய்யட்டும், செஞ்சால் முன்னேற்ற பாதைக்கு போகலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது சார். மக்களுக்கு நல்லது செஞ்சால் வெற்றி எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நாடு அப்படின்னா போக முடியாது. அவர் வறுமையை சந்திக்காதவது விஜய், அவங்க அப்பா டைரக்டரு, அவர் சந்தித்து வந்தார், இவர் நல்லபடியாக ஆளாக்குனார். அதனால் வரட்டும், மக்கள் கஷ்டத்தை உணர்ந்து செய்யட்டும், சந்தோஷப்படும். அவ்வளோதான். நன்றி. ஈரோடு. ஆனால் வர 18ஆம் தேதி விஜய் இங்கே வராரு, ஆதரிக்கீங்களா எதிர்க்கீங்களா? ஆதரிக்கிறோம். காரணம் என்ன? ஏன்னா புதுசாக வராரு, இதில் மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஈரோடு மாவட்டத்தில் விஜயின் தேவை இருக்கா? இருக்குண்ணா, இருக்குண்ணா. ஆனால் இப்போ கரூருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் முதல் திறந்த வெளி கூட்டம் போடுறாரு மிகப்பெரிய அளவில். இது எப்படி பார்க்குறீங்க? இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்குன்னு பிரச்சனை வரணும்னு நினைக்கிறீங்களா, வராதுன்னு நினைக்கிறீங்களா? வராதுன்னு நினைக்கிறேன். காரணம் எதனால் வராதுன்னு நினைக்கிறீங்க? நான் போன டைமே மக்களுக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்திருக்கு. அரசுக்கு, அவருக்கு, விஜய்க்கு எல்லாம் தெரியும். அது மாதிரி பாதுகாப்பெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். ஆனால் எந்த ஊர் இது? ஆனால் இது ஈரோடுண்ணா. ஈரோட்டில் சிஎன்சி காலேஜ். ஆனால் இப்போ வர 18ஆம் தேதி விஜய் வந்து ஈரோட்டில் பேச போகிறாரு. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, எதிர்க்கீங்களா, இல்லை வரவேற்கீங்களா? நான் வரவேற்கிறேண்ணா. ரொம்ப ஜாலியாக இருக்குண்ணா, ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ்வளோதான் காரணம். வந்து எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட வந்து மக்களுக்கு நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு எல்லாம் நம்புகிறாங்க. அப்படி தான் நானும் நம்புகிறேன். அப்போ வரணும் நீங்கள்? கண்டிப்பாக நான் வரணும். கண்டிப்பாக. 100ல் எத்தனை பர்சன்டேஜ் வரணும்னு பார்க்குறீங்க? 100க்கு 100 தான் எதிர்பார்க்குறீங்களா? அவர் வருகை ஆமாம். எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்க? இப்போ வரணுன்றீங்க? வரணுங்கிறேன். இப்போ பயம் இல்லையா? கரூரில் ஒரு பெரிய விபத்து ஆயிடுச்சு, திருப்பி கூட. ஆனால் அது அவர் மேலே தப்பு இல்லையாண்ணா. அவர் மேலே தப்பு இல்லையா? அந்த சின்ன இடம் கொடுத்தாங்கல்ல, அந்த பெரிய இடமா கொடுத்துருக்க வேண்டியதானே. சின்ன இடமா கொடுத்தது இந்த ஆட்சியோட தப்பு தானே. அதனால் அவர் வர பயம் இல்லைன்றீங்க? பயமே இல்லை. போவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக நான் போவேன். கண்டிப்பாக போவீங்க. நீங்கள் போவீங்களா? நாங்களும் போவோங்க. விஜய் வரைக்கும் எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறோண்ணா. எந்த அளவுக்குன்னா 100% எதிர்பார்க்குறேண்ணா. விஜய் வரணுன்றீங்க? வரணுங்கிறேண்ணா. நன்றி. வர 18ஆம் தேதி ஈரோடுக்கு வராரு இல்லையா விஜய்? நீங்கள் வருகை எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறோம். நீங்கள்? நாங்களும் எதிர்பார்க்குறோம். அவர் வருகை எதிர்க்கிறீங்களா, இல்லை ஆதரிக்கிறீங்களா? ஆதரிக்கிறோம். காரணம்? மக்களுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நீங்கள்? நானும் நம்புறேன். மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறீங்களா? அவரோட தேவை இருக்கா ஈரோட்டில்? இருக்குங்க. இப்போ அவர் வந்தால் நீங்கள் போவீங்களா? போவோம். நீங்கள் போவீங்களா? போவாங்கண்ணா. போவோம். கண்டிப்பாக போவீங்க? கண்டிப்பாக போவோம். உங்களுக்கு பயம் இல்லை? பயம் இல்லை. கண்டிப்பாக போவீங்க. ஆனால் என்ன ஊர் இது? ஈரோடுங்க. ஆனால் இப்போ வர 18ஆம் தேதி விஜய் வந்து இங்கே ஈரோட்டில் பேச போகிறாரு. நீங்கள் வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? வரவேற்பு வந்து மக்களுக்கு யார் நல்லா செஞ்சாலும் அதில் வரவேற்க வேண்டியது. அதான் மக்களுடைய பொறுப்பு. அதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதான் யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லா செய்கிற எல்லோரும் மக்கள் பொறுத்தளவுக்கு எல்லாருமே வரவேற்பாங்க. அதில் இருந்து எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் பேசுறத வரவேற்கலாம். அவர் இங்கே பேசலான்றீங்களா, இல்லை வேணான்றீங்களா? கரூரில் ஒரு விபத்து நடந்தது, அதுக்கப்புறம் இங்கே பேசலான்றீங்களா, வேணான்றீங்களா? பேசுகிறது நல்லதா? அது எதிர்பாராத விபத்து. அதை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத விபத்து. அது வந்து 2 பக்கம் தப்பு சொல்லலாம். ஏன்னா வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அவர் வந்து முதல்ல வந்து பாதுகாப்பு ஒன்று சொல்லலாம். 2வது அவர் லேட்டாக வந்தது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. மக்கள் வந்து இருக்கிறது வந்து அது உண்மை தானே. அது உண்மையை மறைக்க முடியாத ஒன்று. இனிமேல் வர்ற கூட்டத்தை வந்து அவர் ஏர்லியராக வந்து பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்ல வர்றேன். அவ்வளோதான். வரலான்றீங்க? வரலாம். அதனால் என்ன இருக்குது? வரலாம். வரவேற்கீங்க ஈரோட்டுக்கு? ஈரோட்டுக்கு வரவேற்கலாம். அதனால் என்ன இருக்குது? மக்கள் அவரவர் மக்கள் பிரதிநிதி தானே. ஜெயந்த நேரத்தில் யார் வேணால் வரலாம் போகலாம். அதனால் வந்து யாரும் வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. அதான் உண்மை. இதுதான். நன்றி. ஓகே. ஈரோடு. அக்கா, இங்கே விஜய் 18ஆம் தேதி வராரு. நீங்கள் எப்படி வரவேற்கீங்களா, எதிர்க்கீங்களா? வரவேற்கிறோம். காரணக்கா? புதுசாக கொஞ்சம் உட்கார வைக்கலாம். வர ஈரோட்டில் விஜயோட அரசியல் தேவைன்னு நினைக்கிறீங்களா? தேவை. தமிழ்நாடு ஃபுல்லாக தேவை. அவர்